ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்டிச் போய் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டிச், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இந்த ஸ்டிச் தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸும் போட முடியும். ஓகேங்களா? இது எப்படி போகிறது நம்ம பார்க்கலாம். அது யூஸ் பண்ணுற போகிற த்ரெட் வந்துட்டு நார்மல் சேவிங் த்ரெட், அதாவது துணி தைக்கிற நூல். எதுக்கு இந்த த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கற்றுக்கும் போது பேசிக்காக நம்ம சிங்கிள் இது வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை வச்சு கற்றுக்கலாம். அண்ட் நம்ம சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க. எதுக்கு நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம போடும்போது வந்து ரொம்ப வழுக்கும், ப்ளஸ் வந்து இந்த இழை வந்து பிரியும். ஓகேங்களா? பேசிக் நீங்கள் கற்றுக்கும் போது இதில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதில் சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் நல்லா இதில் போட்டு பழகிட்டீங்க. இதுலேயும் அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்டையும் சொல்லித்தரேன். ஜரி த்ரெட் வந்து இதுதான் ஜரி த்ரெட். ஓகே, ஜரி த்ரெட் கூட நான் இந்த கிளாஸில் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. பட் நீங்கள் கற்றுக்கும் போது இதில் கற்றுக்கனா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சில்க் த்ரெட்டை விட. சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ஏன்னா இது டபுள் த்ரெட்டாக வேறு யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாக தான் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சிங்கிளில் போடும்போதே நூல் பெரியும். ஸோ டபுள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ லேர்னிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது நார்மல் நீடில் அண்ட் இந்த த்ரெட் வச்சு கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த நூல் எடுத்துகிட்டு ஒரு எண்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, கீழேருந்து வராமல் இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த முடிச்சு எடுத்துகிட்டு நம்ம பொசிஷன் வந்து ஹேண்ட் பொசிஷன் இப்படி தான் இருக்கும் நம்ம கீழே எடுத்துகிட்டு போகும்போது. ஓகே, அதுக்கப்புறமா மேலே இந்த நீடில் வந்து இப்படி குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நான் அந்த ஹூக்கால் இப்படி இழுப்பேன். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம என்னோடய ஹேண்டை வந்து இப்போ நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். இதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே குத்தி கீழே அந்த பொசிஷன் இப்படி பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே வந்து அந்த அந்த நூலை வந்து இழுங்க. ஓகே, ஒரு லூப் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு லைனை இப்படி மேலே நோக்கி போகும்போது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த நீடில் இருக்குது இல்லையா, இந்த நீடில் இந்த ஹூக் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஹூக் வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போடுறீங்களோ அதே மாதிரி அதை நோக்கி அப்படியே போகணும். ஓகே, இந்த டைரெக்ஷன்லேயே போகணும். ஸோ நீங்கள் மேலே போகிறீங்கன்னா இந்த டைரெக்ஷன், இதே நீங்கள் கீழே வரீங்கன்னா மேலேருந்து கீழே வரீங்கன்னா ஸோ இந்த ஹூக் வந்து அதே மாதிரி கீழ் நோக்கி வரணும் டைரெக்ஷன். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இது எப்படி போகிறது, மேலே போகிறது எப்படி பார்க்கலாம். ஸோ ஒரு லூப் எடுத்துட்டோமா? ஸோ இந்த லூப்பில் இருந்துட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கணும் இந்த நீடில். ஸோ அந்த லூப்லேருந்து கீழே குத்தி கீழே ஒரு ட்விஸ்ட்டில், அதாவது நூலை வந்து சுற்றணும் அதை. ஓகேங்களா? நூலை வந்து அந்த நீடில் சுற்றி அப்படியே அந்த நூலை இழுங்க. அந்த நூல் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த நூல் இங்கே தெரியும் போது அப்படியே அந்த நூலை வந்து இந்த நீடில் வந்து நம்ம பக்கம் ட்விஸ்ட் பண்ணி அப்புறம் ஃபார்வர்டு. இப்போ பார்த்தீங்களா அந்த ஹூக்கோட டைரெக்ஷன் அதே மாதிரி அந்த பக்கம் திரும்பி வச்சு. ஸோ மெயினாக அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்தி கீழே நூல் சுற்றி மேலே அந்த கீழே இருக்கிற அந்த த்ரெட்டு தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், அப்புறம் டர்ன் ஃபார்வர்டு. ஓகே, கீழே குத்தி கீழே நூல் சுற்றி அந்த நூல் தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், அப்படியே ஃபார்வர்டு. ஓகே, கீழே குத்தி நூல் கீழே சுற்றி நூல் தெரியும் போது ட்விஸ்ட் எடுத்து ஃபார்வர்டு. ஓகே, கீழே நூல் சுற்றி நூல் தெரியும் போது ட்விஸ்ட் ஃபார்வர்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே முடிக்கும் போது நீங்கள் இப்போதைக்கு என்னென்னா எண்ணாட் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் கிளியராக. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பெருசாக எடுத்துகிட்டு சிசர்ஸை வச்சு இந்த லூப்பை வந்து ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு ஒரு நூல் கீழே எடுத்துடுங்க. இன்னொரு நூல் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து கீழே வந்து இந்த ஹூக்கை வச்சு கீழே அப்படியே புல் பண்ணுங்கள், இழுங்க. ஓகே, அது நின்றுடும். இப்போதைக்கு நான் என்னோட சொல்லித்தராத வரைக்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மேலேருந்து கீழே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹூக் வந்து இந்த டைரெக்ஷனில் திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே போகுது. ஸோ ஹூக்கோட டைரெக்ஷன் இப்படி, பாயிண்ட் வந்து அந்த பாருங்கள், ஹூக்கோட பாயிண்ட் இப்படி குத்தி கீழே நூல் மாட்டிக்கோங்க. ஒரு லூப் மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், குத்தி கீழே நூல் சுற்றி அந்த நூல் தெரியும் போது அந்த நூல் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, தெரியும் போது ட்விஸ்ட் அந்த பக்கம், இப்போ ஃபார்வர்ட் நம்ம பக்கம் எடுங்க. ஓகே, குத்தி கீழே நூல் சுற்றி இந்த கீழே வந்து இந்த பாயிண்ட் நூல் தெரியும் போது ட்விஸ்ட்
நம்ம பக்கம். ஓகே, கீழே சுற்றி நூல் சுற்றி ட்விஸ்ட், அந்த பக்கம் திருப்பி அப்படியே இப்படி. ஓகேங்களா, நம்ம பக்கம். ஸோ குத்தி நூல் சுற்றி ட்விஸ்ட், அப்புறம் நம்ம பக்கம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி எண்டு வந்து பண்ணிக்கோங்க. எண்டு எப்படி பண்ணுறது இப்போ தான் காட்டினேன் இல்லையா. ஒன்று அந்த லூப் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா லூப் அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நூல் இழுத்துருங்க. இந்த இன்னொரு நூல் இழுத்து பிடிச்சிட்டு இப்படி கீழே வந்து ஹூக்கை பிடிச்சி ஹூக்கை வச்சு இந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணுங்க. அப்படியே கீழே புல் பண்ணி இழுத்துருங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு எண்ணாட் கற்றுக் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி போட்டு முடிச்சுடுங்க. ஓகேங்களா, இல்லைனா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம நார்மல் நீடில் த்ரெட்டில் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கும் வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டுக்கும் வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம் நூல். ஓகேங்களா, ஸோ ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வந்து கீழே எடுத்துகிட்டு போங்க கையை. ஸோ இங்கே குத்தி கீழே அந்த நூலை மாட்டிட்டு ஓகே ட்விஸ்ட் நார்மலாக வச்சுக்கோங்க. இப்படி லூப்பில் வந்து லைன் இப்படி போகுது. ஸோ ஆல்வேஸ் வந்து ஹெட் வந்து அதாவது அந்த ஹூக் வந்து அந்த பக்கம் தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு குத்தணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சு குத்துட்டு போகிறீங்க, அப்புறம் எடுக்க முடியாது. இப்படி திருப்பி தான் குத்தணும். குத்தி கீழே வந்து ஹூக் மாட்டுறது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் அந்த நூல் சுற்றி அந்த ஹூக்கில் மாட்டிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே கோல்டன் த்ரெட் கீழே தெரியுதா? தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், அப்புறம் ஃபார்வர்டு. ஓகே, குத்தி கீழே வந்து நூல் சுற்றுங்க. அந்த நூல் வந்து உங்கள் ஹூக்கில் மாட்டிருக்கிறதுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மேலே இருக்கும்போது அந்த கோல்டன் த்ரெட் தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், அப்படியே ஃபார்வர்டு. ஓகே, சுற்றி கீழே குத்தி கீழே நூல் சுற்றி கோல்டன் த்ரெட் தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், டர்ன் ஃபார்வர்டு. ஓகே, நூல் கீழே சுற்றி மேலே இது தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், அப்புறம் டர்ன் ஃபார்வர்டு. கீழே குத்தி கீழே நூல் சுற்றி நூல் பூக்கில் மாட்டியிருக்கோம். இப்போது அப்படியே இழுங்க. மேலே அந்த கோல்டன் த்ரெட் தெரியும் போது ட்விஸ்ட் நம்ம பக்கம், டர்ன் ஃபார்வர்டு. ஓகே, கீழே சுற்றி நூல் தெரியுது, ட்விஸ்ட் நம்ம பக்கம், ஃபார்வர்டு. குத்திட்டு இதே மாதிரி ட்விஸ்ட் ஃபார்வர்டு. லாங்கில் இருக்கும்போது நான் எப்படி சொன்னேன்னா இந்த இது கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா கீழே குத்தி இந்த தெரியுதா, இந்த குத்தி ஜஸ்ட் வந்து புல் பண்ணி கீழே இழுத்துக்கணும். ஓகே, இப்போது மேலேருந்து கீழே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ஹூக்கோட பாயிண்ட் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஹெட் வந்து முன்னாடி இருக்கணும். அதை மாத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ குத்துறோம். கீழே வந்து நூல் மாட்டி ஒரு லூப் வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கற்றுக்குறீங்க, பெருசாக கூட இழுத்துக்கோங்க. ஸோ நம்ம பக்கம் ஹூக் இருக்குது, ஏன்னா லைன் இந்த பக்கம் நோக்கி கீழ் நோக்கி வருது. ஸோ குத்தி கீழே மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த நூல் வந்து நீடில் மாட்டிட்டு ட்விஸ்ட் அந்த பக்கம், டர்ன் நம்ம பக்கம். ஓகே, குத்தி கீழே நூல் சுற்றி அந்த நூல் தெரியும் போது மேலே நூல் தெரியும் போது ட்விஸ்ட் அந்த பக்கம், டர்ன் நம்ம பக்கம். ஓகே, சுற்றி நூல் சுற்றி ட்விஸ்ட் அந்த பக்கம், டர்ன் நம்ம பக்கம். பார்த்தீங்களா, இப்போது ஹெட் வந்து நம்ம பக்கம் தானே இருக்குது. ஸோ குத்துங்க, கீழே சுற்றுங்க, ட்விஸ்ட் அந்த பக்கம், டர்ன் ஃபார்வர்ட் டவுன்வர்ட் நம்ம பக்கம். ஓகேங்களா, பேக்வேர்ட். ஸோ கீழே சுற்றி நூல் சுற்றி டர்ன் அந்த பக்கம், ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் பெருசாகவே போட்டு பழகுங்க. ஓகேங்களா, நல்லா வந்தால் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக போடலாம். ஸோ பெருசாகவே வந்து போட்டு பழகுங்க. நூல் தெரியுதுங்க, கீழே தெரியும் போது அந்த பக்கம் டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நீடில்
அப்புறம் நம்ம பக்கம் திருப்பி இப்படி முன்னாடி இழுங்க. ஓகே, குத்தி நூல் தெரியுதா, தெரியும் போது அந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே மேலே டேர்ன் பண்ணி நம்ம பக்கம் எடுத்துக்கோங்க கீழே. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணி இன்னொன்று வந்து சும்மா கீழே எடுத்துடுங்க, பண்டு வராமல் இருக்கும் உங்களுக்கு. இன்னொட்டு வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ செயின் ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சதா? இந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு பழகுங்க. செயின் ஸ்டிச் மெயின் ஸ்டிச். இது கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஐ மீன் இது கற்றுட்டா தான் மீது ஸ்டிச்சஸே நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு இதை நீங்கள் போட்டு பழகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பழக ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிருக்கா? நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கிற டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோஸ்க்கு வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.